வீட்டில பிள்ளைகள அப்படித்தானே கூப்பிடுறாங்க. தங்கம் தங்கெல்லாம் அதான் டாக்டருக்கு தங்கச்சி இல்லை. அவற்ற அண்ணாண்ட மகளிண்ட அங்காலயம் போட அதனால நாங்கள் வந்து தேர்தலில் இந்த வெற்றி பெற்ற ஆளுநர்கள் சேர்ந்து ஒரு கருத்து நாங்கள் சுற்றமன்ற தேசியத்தை பூ பண்ணி காட்டுவோம். சாவச்சேரி மட்டும்தான் வடக்கு மாநிலத்தில் ப்ரூவ் பண்ணிட்டு தேசிய தலைவர்கள் எண்ணங்கள் இப்பவும் இருக்கின்றது. அது வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். சொல்லிக்கொண்டீங்கன்னா வடக்கு மாநிலம் போயிட்டு கிழக்கு மாநிலம் மட்டும்தான் இருக்குது. அதை வைக்க விகிதியில் பார்த்தது சாவச்சேரி மட்டும்தான் அதாவது தமிழக தேசிய உணர்வை இந்த வரைக்கும் வச்சிருக்கிற வடக்கு மாநிலம் பகுதியாக இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இழந்து விட்டுக்கிறோம். சொல்லியிருக்கிறாங்க. நான் எல்லாரோடையும் சேர்ந்து நிற்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். மக்கள் என்ன சொன்னமோ அது கேட்கறது தயாரா இருக்கிறேன். வெளியால அப்படிப்பட்ட ஆக்கள் போராளிக்கு ஒரு மரியாதை இல்லை உண்டு. நாங்கள் செய்த சேவைகள் வளர்க்கும். அதை கூட உங்களுக்கு சேவை நிறைய மக்கள் ஒப்படைச்சிருக்கு. இந்த ஒரு சீட்டை வந்து அடுத்த 5 ஆண்டு பிறகு 6 சீட்டா ஆக்கும். 6 சீட்டை ஆக்குவோம். மேலும் நான் சொல்லி இருக்கிறேன். அதை நான் கண்டிப்பா பார்த்து நான் மற்ற கட்சியில மக்களுக்கு கிடையாது. எல்லா மக்களும் கட்சி என்ன ஒரு சாம்பிள் கிராமம் மாதிரி கிராமம் சாவச்சேரி யாழ்ப்பாணத்தில் மற்றது தீவு பகுதியில் காரணம் ஆனால் வடக்கு கிழக்கு முழுக்க நான் போனேன். தமிழீழம் வந்து வடக்கு கிழக்கு நான் யாழ்ப்பாணத்தில் இந்த முறை கேட்டாலும் அதுக்கு நான் யாழ்ப்பாணத்தில் கவர்மெண்டில் சகல இடத்துக்கு போவேன். என்னால் முடிஞ்ச அவ்வளோ மாவட்டத்துக்கு கட்டாயம் மக்களுக்கு வந்து ஒரு தரிசனம் இல்லாத வேட்பாளராக இருக்கும். நல்லா படிச்சா துடிப்பு மிக்க ஆணோ பெண்ணோ அதை பார்க்காதீங்க. பெண்களுக்கு நான் கூட ரக்கம் பண்ணேன். மீடியாக்காரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். போன முறை நடந்த சம்பவம் இதைத்தான் இதா போட்டு முதல் பந்து குழப்பம் இல்லைன்றத ஒன்றை போட்டுதான் மட்டும் சொல்லுங்க. ஆனா அதை அடிச்சு கலைச்சி சொல்றதுதான் முக்கியமா வந்தது. சாவச்சேரிக்கு அடிச்சு கலைச்சி சொல்லிட்டு உண்மையா உண்மையா போடுங்க. ஒரு நிமிஷம் உன்னிட்ட வந்து மதியம் வந்து உன்னிட்ட பேட்டி எடுத்தவையா அவர் போட்டு இருக்கிறார் தேங்காய் கரைக்கு குழப்பம்
எல்லா வகையான மக்கள் ஒரு ஆள் போராட்டத்தில் முதலாவது இந்த மார்க்கெட் அடிச்சு போட்டி போட்டு முன்னு பண்ணாக இந்த மார்க்கெட்ல உள்ளாக மட்டும்தான் முதலாவது. அப்ப காலையிலேயே நேரத்துக்கு வந்து 4 மணிக்கு வந்து காலத்துல வந்து நாங்கள் அன்னைக்கு வந்து சபையெல்லாம் வந்து சில குழப்பங்கள் நடந்து மற்றபடி எந்திரிச்சு ஒரு போராளியை அவமதிக்கிறது தலைவரை அவமதிக்கிறது சமன் மீடியாக்கார் சரியா டியூட்டி பண்ற மாதிரி வேணுமென்று நீங்களும் வந்து இல்ல பாக்குற பார்வையில தானே இருக்குது. எந்த அண்ணாவுமே என்ன தங்கம் சொல்றேன் கொண்டாண்ணா இருக்குது. அப்ப ஒரு ஆட்களும் ஒரு ஆட்களை பாக்குற வித்தியாசம். வீட்டுல பிள்ளைகள அப்படித்தானே கூப்பிடுறாங்க. தங்கம் தங்கெல்லாம் அதான் டாக்டருக்கு தங்கச்சி இல்லை. அவர்கிட்ட அண்ணாண்ட மகளிண்ட வயதுதான் அப்ப அப்படி கூப்பிடுறாங்க. அது ஒன்றும் பெருசா இருக்க வேண்டியது இல்லை. சமூகம் கருப்பு கண்ணாடிக்க பார்த்துட்டு இருந்தா அப்படித்தான் தெரியும். கொஞ்சம் பிள்ளை கண்ணாடிக்க பார்த்துட்டு வந்தா தெளிவா இருக்கு. ஆனா இந்த பிள்ளை இந்த வயது இப்படியான அதுக்கார சேறு கூட்டுற விஷயங்களுக்கு எல்லாம் நாங்கள் பெண்கள் மகளிர் அமைப்பு பெருச கண்டனம் தெரிவிக்கிறோம். ஏனென்று கேட்டால் அந்த நம்பிக்கைதான் எல்லோரும் 1000 சொல்லட்டும். நாம அம்மா அம்மா தொழில் நாம இருந்தா சரி 1000 சொல்லட்டும். எங்களை மனசாட்சி தான் எங்களுக்கு நீதி வரும். சரியா? நான் மகளிர் மன்ற உறுப்பினராகவும் இருக்கிறேன். எங்களை மகளிர் மன்ற சார்பில் நான் அந்த பிள்ளைக்கு பக்கத்துணையா இன்றைக்கும் இருப்பேன். சரி, நன்றிங்க. இப்ப தென்மராட்சியில இவ்வளவு நாளும் ஒரு எம்பி இல்லை என்று இருந்தது. இது டாக்டர் ரத்னா அவர்கள் வின் பண்ணி அதை பெரிய நினைக்கிறீங்க? நல்ல விஷயம் ஆஸ்பத்திரியே ஒரு உதாரணமா இருக்கும். அவர் வந்த பிறகுதான் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்தது. சோற்றசம் எங்கட காலத்தில் காலம் எங்கட காலத்துக்கு நான் அந்த முதல் ஆஸ்பத்திரிக்கு முன்னம் எனக்கு அந்த ஞாபகம் கொடுக்க சீசன் ஆகுது சத்து அதனால அவரும் அடுத்தடுத்து நீங்க முதல்ல சப்போர்ட் பண்ணி கேட்டுருக்கா அதே மையத்தை வின் பண்ணிட்டு இப்ப என்ன சந்தோஷமா இருக்கு? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? இனி தென்மராட்சிக்கு 2 இப்ப பாராளுமன்ற உறுப்பினர்கள் போப்புறா தெரிவு செய்து எல்லா இடமும் இவங்க ஜேவிபி தான் நடந்த ஊழல் இல்ல வேற ஊழல்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அவர் அதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுதான் இந்த ஏழை மக்கள் இந்த கஷ்டம் எல்லாம் அதெல்லாம் மாதிரி மாதிரி 2 பேரும் கை கொடுத்து வேலையான சனங்களுக்கு இந்த ஊழல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு